பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. இன்றைய முதல் கடவுளின் பணி நாம் ஆன்மீக ரீதியாகவும் ஞான ரீதியாகவும் நன்கு ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும் என்பதையும், நமது சீடர்களைப் போலவே நாமும் ஜெபத்திலும் திருவசன பணியிலும் தொடர்ந்து ஈடுபட்டு ஊக்கத்துடன் பாடுபட வேண்டும் என்பதையும் காண்கிறோம். இன்றைய இரண்டாம் வாசகத்தில் ஜீவனுள்ள கல்லாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அணுகி இயேசுவை பின்பற்றி ஒரு ஆன்மீக இல்லமாக கட்டப்பட வேண்டும் என்றும், இயேசு கிறிஸ்துவின் மூலம் கடவுளுக்கு உகந்த பலிகளை செலுத்த நாம் பரிசுத்த ஆசாரிய மக்களாக மாற வேண்டும் என்றும் கடவுள் விரும்புகிறார். நாம் பரிசுத்தத்தில் வாழ்ந்து கடவுளை பிரியப்படுத்தி நன்மை செய்வோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு பிதாவிலும் பிதா இயேசுவிலும் கிரியை செய்கிறார்கள் என்று நாம் நம்ப வேண்டும் என இயேசு விரும்புகிறார். இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். இயேசுவின் வாழ்வில் முன்மாதிரியின்படி நாம் வாழ்வோம். இயேசுவே நித்திய ஜீவனுக்கு ஊற்றாகிய கடவுள். எனவே பிதாவின் இல்லத்தில் உள்ள வாசஸ்தலத்தை அடைய இயேசு நமக்கு உதவுவார். இயேசுவை நேசித்து அவருக்கு ஊழியம் செய்து வாழ்வோம். இயேசுவுக்கும் பிதாவுக்கும் இடையிலான உறவு ஆழமடைந்ததைப் போலவே நமக்கு கடவுளுக்கும் இடையிலான உறவையும் நமது சகோதர சகோதரிகளுக்கு இடையிலான உறவையும் நாம் ஆழப்படுத்துவோம். ஆமேன்.